எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரான கேரட் முட்டை பொரியல். ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு சைட் டிஷ். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரு குச்சி கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் சின்ன சைஸ் வெங்காயம்ல பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துக்குங்க. 5 பல் பூண்டு தட்டினது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இதெல்லாம் வதங்கினதும் இதில் 1/4 கிலோ துருவின கேரட் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கலந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இது நல்லா கலந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது இதில் நல்லா இது வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த கேரட்டோட நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த ஒரு கேரட்லேயும் அந்த எக்குடைய அந்த டேஸ்ட் இருக்கும். நல்லா இது மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். இது ஒரு நல்ல சைட் டிஷ் இல்லாமல் ஒயிட் ரைஸில் இதை போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.